நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பற்றி எரியும் வங்கதேசம் ஒரு பதற்றமான சூழல் தான் வங்கதேசத்தில் நிலவிட்டு வருது. இதன் பின்னணியில் என்ன காரணம் இருக்கு? மீண்டும் வங்கதேசம் இப்போ ஒரு மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது நம்முடைய இந்தியர்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கப்படுது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பார்த்தீங்க அப்படின்னா, எதிர்பாராத இடத்திலிருந்து வந்த எச்சரிக்கை உடனடியாக அந்தர் பல்ட்டி அடித்து பின்வாங்கி இருக்கிறாரு. இதன் மூலமாக இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஒன்று அடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் நண்பர்கள் பலரும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வங்கதேசத்தில் இப்போ பார்த்தோம்னா மீண்டும் போராட்டம் வெடிச்சிருக்கு. இந்த போராட்டத்தின் போது பார்த்தீங்கன்னா போராட்டக்காரர்கள் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேஎஃப்சி, பேட்டா, பீட்சா ஹட்டு, பூமா, டோமினோஸ் உள்ளிட்ட பல சர்வதேச பிராண்டுகளை சேர்ந்த ஷோரூம்களை குறி வச்சு தாக்கி அதிலிருந்து பொருட்களை திருடிட்டு போயிருக்காங்க. இந்த திடீர் போராட்டம் அப்படிங்கிறது வங்கதேசத்தில் இப்போ மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் அதன் பின்னணியில இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் காசா இடையே நடக்கும் போர் விவகாரமும் தவறான புரிதலும் தான் காரணம் அப்படிங்கிற பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு. முகமது யூனிஸ் அவர்கள் தலைமை பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறம் வங்கதேசத்தில் அமைதி நிலவும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. மாணவர்கள் உள்பட பல்வேறு தரப்பு மக்களுடைய போராட்டம் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் ஏமாற்றமே மிஞ்சிச்சு. வங்கதேசத்தில் இன்னும் இயல்பு நிலை திரும்பல. இந்துக்கள் உள்பட சிறுபான்மையினருக்கு எதிரான நடவடிக்கைகளில் வங்கதேசம் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு வருது. இதற்கிடையில தான் தற்போது பரபரப்பான ஒரு தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. அதாவது வங்கதேசத்தில் மீண்டும் போராட்டம் அப்படிங்கிறது வெடிக்க தொடங்கியிருக்கு. இன்டர்நேஷ்னல் பிராண்டுகளான பேட்டா, கேஎஃப்சி, பீட்சா ஹட்டு, பூமா, டோமினோஸ் உள்ளிட்ட ஷோரூம்களை குறிவச்சு மக்கள் தாக்குதல் நடத்திட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அந்த ஷோரூம்களுடைய கண்ணாடிகள் மேலே செங்கல்ல வீசி தாக்கி உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷோரூம்குள்ளே நுழைந்தவங்க அங்கிருந்த பொருட்களை அள்ளி கொண்டு எஸ்கேப் ஆகுறாங்க. இந்த போராட்டம் அப்படிங்கிறது வங்கதேசத்துடைய பல இடங்களில் நடந்திருப்பதாக செய்திகள் வெளியாகிருக்கு. அதன்படி பார்த்தோம்னா ஷியால்ட்டு, ஷதோகிராமு, கல்னா, பரிஷாலு, குமில்லா மற்றும் தலைநகர் டாக்கா உள்பட பல இடங்களில் மக்கள் சர்வதேச பிராண்டுகளுடைய ஷோரூமை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராகவும் அவங்க கோஷமிட்டிருக்காங்க. காசா மீதான போர் நடவடிக்கைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுட்டு வர்றதுனால அவருக்கு எதிராக பொதுமக்கள் கோஷமிட்டிருக்காங்க. இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது வெளியாகி மிகப்பெரிய அளவில் பதற்றத்தை உண்டாக்கிட்டு வருது. பொதுமக்களுடைய இந்த போராட்டம் மற்றும் தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போது அதன் பின்னணி குறித்த சில திடுக்கிட வைக்கும் தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, பாலஸ்தீனத்தின் காசா மேலே இஸ்ரேல் போர் புரிஞ்சிட்டு வருது இல்லையா, இது அந்த நாட்டு மக்களுக்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் காசாவில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் இந்த போரை தொடங்குச்சு. 15 மாதம் நடந்த போர் கடந்த ஜனவரியில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா மீண்டும் போர் அப்படிங்கிறது தொடங்கி நடந்துட்டு தான் வருது. இந்த போரில் காசாவில் வசிக்கும் இஸ்லாமிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் கோபமடைந்த வங்கதேச மக்கள் இந்த சர்வதேச பிராண்டுகளுடைய ஷோரூம்களை குறி வச்சு தாக்கியிருக்காங்க. இதில் கொடுமை என்ன அப்படின்னா, இந்த சர்வதேச பிராண்டுகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தது தான் அப்படின்னு யாரோ ஒருவர் சொல்லியிருக்கிறாரு. இதனால் ஆக்ரோஷம் அடைஞ்சவங்க அந்த ஷோரூம்களை குறி வச்சு தாக்கி பொருட்களை அள்ளிட்டு போயிருக்காங்க. இந்த சம்பவம் இப்போ வங்கதேசத்தில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் சர்வதேச பிராண்டு இருக்கு இல்லையா, அந்த பேட்டா, கேஎஃப்சி, பீட்சா ஹட்டு, பூமா, டோமினோஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் இந்த சம்பவம் தொடர்பாக தங்களுடைய கவலைகளை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய நிறுவனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. பேட்டா சார்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேட்டா அப்படிங்கிறது இஸ்ரேல் சார்ந்த நிறுவனம் இல்லை, செக்குடியர்ஸை சேர்ந்தது, எங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த தொடர்புமே இல்லை. 1962ஆம் ஆண்டில் வங்கதேசத்தில் முதல் ஷோரூமை திறந்தோம், எங்களுக்கும் அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையே நடந்துட்டு வரும் இந்த மோதலுக்கு நாங்கள் காரணம், எங்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது முற்றிலும் தவறான தகவல் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே போல் பூமா ஜெர்மன் நாட்டு நிறுவனமாகவும் கடந்த 2018ஆம் ஆண்டில் இஸ்ரேல் ஃபுட்பால் சங்கத்துக்கு நிதியுதவி செய்திருந்த நிலையில் தற்போது பூமா மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. மேலும் டோமினோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனமாகும். இருந்தாலும் அந்த நிறுவனம் இஸ்ரேலில் செயல்பட்டு வருது. காசா போரில் டாமினோஸ் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்ட நிலையில் ஏற்கனவே கடந்த ஆண்டு இது போன்ற தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்துச்சு. இப்போது வங்கதேசத்தில் மீண்டும் அந்த ஷோரூம் மீது அட்டாக் நடந்திருக்கு. மேலும் கேஎஃப்சி அப்படிங்கிறது அமெரிக்க நிறுவனமாகும். இதனுடைய கிளையும் இஸ்ரேலில் இருக்கு. இஸ்ரேல் தலைநகர் டெல்லவீவை தலைமையிடமாக கொண்டு டிக்டுக் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை இது தொடங்கிய நிலையில் இப்போது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு. இந்த பூமா, டோமினோஸ், கேஎஃப்சி உள்ளிட்ட 3 நிறுவனங்கள் சார்பில் இன்னும் விளக்கம் அளிக்கப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலையும் பதற்றத்தையும் வங்கதேசத்தில் இப்போ உண்டாக்கியிருக்காங்க. இதனால் வங்கதேசத்துடைய
முகமது யூனிஸ் வந்து என்ன செய்யறேன்னு தெரியாம திகைத்து போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இது நமக்கு ஒரு கொண்டாட்டம் தான். இந்தியாவை பகைத்து கொண்டால் என்ன நடக்கும், இந்தியாவை எதிர்த்து பேசினாலே ஏதாவது செஞ்சு விடுவாங்க. இப்போ ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டு துரத்தி விட்டு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு வர்றாரு முகமது யூனிஸ். அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் கெடு விதிச்சிருக்காங்க. விரைவில் அவர் வந்து நாட்டை விட்டு துரத்தி அடிக்கப்படுவார். எப்படி ஷேக் ஹசீனாவை வந்து துரத்தி அடிக்கணும்னு நினைச்சு பிளான் போட்டு பண்ணாங்களோ அதை விட கொடூரமா முகமது யூனிஸுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லப்படுது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த வாரம் உலக நாடுகள் மேல ரெசிப்ரோக்கல் வரியை அறிவிச்சிருந்தாரு. இது சர்வதேச அளவில் வணிக பதற்றத்தை ஏற்படுத்திய இந்த நிலையில திடீரென இன்னைக்கு வரிகளை நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சாரு. இப்படி திடீரென யூட்டன் போட என்ன காரணம், இதன் பின்னணி என்ன அப்படிங்கிற குறித்த தகவல் வந்து இப்போ வெளியாயிருக்கு. கடந்த பல நாட்களாகவே எலான் மஸ்க் உள்ளிட்ட ட்ரம்புக்கு நெருக்கமானவர்களும் சரி, சக குடியரசுக் கட்சியினரும் சரி, வரிகளை நிறுத்தி வைக்குமாறு தொடர்ந்து ட்ரம்புக்கு வலியுறுத்தியிருக்காங்க. ரெசிப்ரோக்கல் வரியால் வர்த்தக போர் ஏற்படும், உலகளாவிய சந்தை சரிவை வந்து சந்திக்கும், பொருளாதார மந்த நிலை ஏற்படும் அப்படின்னு பலரும் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இருந்தாலும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றப் போவதில்லை அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாரு. எலன் மஸ்க் கூட தனிப்பட்ட முறையில் ட்ரம்பிடம் வரிகளை நிறுத்தி வைக்க கேட்டதாக சொல்லப்படுது. இருந்தாலும் எந்த ஒரு முயற்சியும் ட்ரம்ப் மனதை மாற்றல. ஆனால் அமெரிக்காவுடைய ட்ரெஸரி துறையிலிருந்து வந்த ஒரு புதிய எச்சரிக்கை தான் ட்ரம்பை யோசிக்க வச்சிருக்கு. அமெரிக்காவின் கடன் பத்திர சந்தை குறித்து ட்ரெஸரி துறை கொடுத்த எச்சரிக்கை காரணமாகவே ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ரெசிப்ரோக்கல் வரியை நிறுத்தி வைத்துள்ளதாக CNN செய்தி நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. அமெரிக்க ட்ரெஸரி மார்க்கெட்டில் கடன் பத்திரங்கள் விற்கப்படுவது வரலாறு காணாத அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. இது குறித்து வெள்ளை மாளிகை அதிகாரிகள் ட்ரம்புக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இதன் காரணமாக தான் ட்ரம்ப் அவர்கள் ரெசிப்ரோக்கல் வரியை அடுத்த 90 நாட்கள் நிறுத்தி வைப்பதாக அறிவிச்சிருக்கிறாரு. ரெசிப்ரோக்கல் வரியை நிறுத்தி வைப்பதாக அறிவிக்கும் போது செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் அவர்கள், ஃபாண்ட் மார்க் கொஞ்சம் தந்திரமானது, அதை நான் கவனிச்சுட்டு வர்றேன், இப்போது அது நல்ல நிலையிலேயே இருக்கு, ஆனால் நேற்று இரவு மக்கள் கொஞ்சம் பதட்டமாக இருப்பதை கண்டேன், மக்கள் கொஞ்சம் எல்லை மீறுகிறார்கள் அப்படின்னு நான் நினைச்சேன், அவங்க கோவப்படுறாங்க, ஆனால் இவ்வளவு பயம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு. ரெசிப்ரோக்கல் வரியை நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சதுக்கு அப்புறம் அமெரிக்க பங்கு சந்தைகள் மீண்டும் உயர தொடங்குச்சு. ட்ரம்ப் அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க பங்கு சந்தையுடைய டவ் குறியீடு எண் வந்து சுமார் 200-500 புள்ளிகள் உயர்ந்தது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அதே போல நாஸ்டாக் பங்குச்சந்தை குறியீட்டு எண் 12.2%, S&P 500 அப்படிங்கிறது 6% உயர்ந்திருக்கு. அதே போல அமெரிக்க கச்சா எண்ணெய் விலை 4% மேல் உயர்ந்த நிலையில டாலரும் வலுப்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ட்ரம்ப் அவர்கள் வரிகளை நிறுத்தி வைப்பதாக ஒரு பக்கம் சொன்னாலுமே இந்தியா வந்து வர்த்தக டீலை போட அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வருது. இந்திய அமெரிக்க குழுக்களுக்கு இடையே நடக்கும் பேச்சுவார்த்தை சிறப்பாக நடந்துட்டு வருவதாகவும் அது இரண்டு தரப்புக்கும் நன்மையை தரும் அப்படின்னு நம்முடைய இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, வர்த்தக உறவுகள், பொருளாதார உறவுகள், முதலீட்டு உறவுகள், வணிக உறவுகள் ஆகியவற்றில் இந்தியாவும் அமெரிக்காவும் மிகவும் வலுவான கூட்டாளிகளாக இருக்காங்க. இந்த உறவுகள் தொடர்ந்து வளரும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். வரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றோம். சீக்கிரமே அனைத்து பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து ஒப்பந்தத்தை வந்து சீக்கிரம் இறுதி செய்வோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ட்ரம்ப் அவர்கள் 90 நாட்களுக்கு வரியை நிறுத்தி வச்சிருந்தாலும் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சீனா மீதான வரிகளை மட்டும் ட்ரம்ப் நிறுத்தி வைக்கல. தான் வந்து 75 நாடுகள் மீது வரி விதித்த நிலையில எந்த நாடும் பதிலடியாக வரிகளை அறிவிக்கவில்லை அப்படின்னும், ஆனால் சீனா மட்டும் வரிகளை அறிவித்துள்ளதாக ட்ரம்ப் அவர்கள் சொன்னார். மேலும் சீன இறக்குமதிகள் மீதான வரி 104% இருந்த நிலையில அதை 125% உயர்த்தி ட்ரம்ப் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாரு. இது தொடர்பாக அவர் வந்து தன்னுடைய சோசியல் சமூக வலைதள பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, உலக சந்தைகளுக்கு சீனா வந்து மரியாதை காட்டலை, இதுக்காக சீனாவுக்கு விதிக்கப்படும் வரியை உடனடியாக 125% நான் உயர்த்துறேன், விரைவில் அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளை ஏமாற்றும் வசூலித்த நாட்கள் மீண்டும் வராது அப்படிங்கிறத சீனா உணரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சீனா ஒரு ஒப்பந்தம் போட விரும்புது, ஆனால் அதை நான் எப்படி செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதிபர் ஜி ஜின்பிங் அவர்கள் ஒரு நல்ல மனிதர், வரி விவகாரத்தில் சீக்கிரம் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன், நம்புகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் பதிவிட்டிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.